கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குது. சிஸ்டர், பிரதர், உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அன்பு சகோதரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நெகேமியாக்களே, அலங்கத்தை கட்டும் நெகேமியாக்களே, ஆலயத்தை கட்டும் செருபாபேல்களே, கர்த்தருடைய திருச்சபையை கட்டுகிற ஊழியக்காரர்களே, தேவனுடைய ராஜ்ய பணிக்காக செயலாற்றுகிற அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், ஹல்லேலூயா, போதகர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருக்கிறது. நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவ நீர்தானே. தரிசனம் தந்தவ நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவ நீர்தானே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நெகேமியா தொடர்ந்து இந்த 4 நாள் ஜெபமும் நடக்கிறது, அதே சமயம் அரண்மனையில வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்திருக்கார். நம்பிக்கைக்குரியவர். யூதர்கள் அந்த நாட்களில் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய கண்களையும் தயவு பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. இந்த மொர்தெகாய் எஸ்தர் காலத்துல யூதர்களுக்கு நல்ல கோரேஸ் மன்னன் வந்த காலத்திலிருந்தே யூதர்கள் கொஞ்சம் ஒரு மரியாதையோடு நடத்தப்பட்டாங்க. இப்போ இந்த எஸ்தர் மொர்தெகாய் காலத்துல நல்லாவே அவர்களுக்கு முக்கியத்துவமும் மதிப்பும் முக்கிய ஸ்தானங்களில் பணி செய்கிறதான வாய்ப்புகளும் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சரி, அப்போ நிசான் மாத்திர திராட்சரசம் ராஜாக்குமா வச்சிருக்குது, அதை எடுத்து அவருக்கு கொடுக்குறாரு. அதுவரை நான் அவர் முன்னால எப்பவுமே என் முகத்துல சோகத்தை காமிச்சதே இல்லை அப்படிங்கிறார். காமிச்சதே இல்லை. ஆனா என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு ராஜா கேட்கிற, என்னப்பா முகத்துல நேற்று முந்தின நாள் இருந்த மாதிரி இல்லாம துக்கமா இருக்கிற மாதிரி தெரியுதே, உனக்கு வியாதி ஒன்றும் இல்லையே, அப்படி இருக்கிற மாதிரியும் தெரியல, வியாதி ஒன்றும் இருக்கிற மாதிரியும் தெரியலையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேற ஒன்றும் அல்ல, ஏதோ ஒரு இது இருக்குதப்பா, உனக்கு இது மனசுல ஏதோ ஒரு பாரம் இருக்குதே, என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு. அதாவது கொஞ்சம் மனசுல கலக்க இருந்தாலும் அவங்க சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை நம்பிக்கிற பயந்து சொல்ற, ராஜாவே என்றைக்கும் வாழ்க. எப்பவுமே நம்மளோட மூத்தவங்களை ஒரு மரியாதையோடு அழைக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். நம்மளை விட வயசுக்கு மூத்தவங்களை நம்ம ஒரு மரியாதையோட பேசுவதற்கான அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, அப்ப என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும், அதாவது ஏன் பிதாக்களின் கல்லறைன்னு சொல்றாரு, நீண்ட காலமே எங்களுக்கு சொந்தமா இருந்த இடம் இப்ப பாழா கிடக்குது, அதனுடைய வாசல்கள் எல்லாம் அக்கினியா சுட்டரிக்கப்பட்டதுமா கிடக்கும் போது நான் துக்க முகாமா இராது எப்படியா, எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, எங்க ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எஸ்தர் சொன்ன வார்த்தை, என்னுடையதான நாங்கள் என் ஜனத்துக்கு வரும் ஸ்தோத்திரம், அந்த நிந்தையை, அந்த ஜனத்துக்கு வரும் தீங்கை நான் எப்படி சகித்துக் கொள்வேன் கேட்டா பாருங்க. எப்படி நாம இந்த பிரச்சனையோட இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, எனக்கு பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, உங்க சமூகத்துல நான் நிக்கிறேன், ஆனா எனக்கு என் ஊரை நினைக்கும் போது என் ஜனங்களும் கஷ்டப்படுறாங்க ஐயா. பாருங்க, ஒரு பொது நலமான ஒரு எண்ணத்தை பாருங்களேன். ஒரு பொது நலம், அவனுக்கு
தன்னுடைய சொந்த குடும்பத்துக்காக சொல்லல, தன்னுடைய தேசத்துக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக பாரப்படும். அதுக்காக பேசுறான். அப்ப ராஜா கேட்க, அப்ப நீ என்ன விரும்புறப்பா அப்படின்னா இப்ப அவர் என்ன சொல்றான்? அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்புக்காக, கிருபைக்காக நன்றின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நான் 5ஆம் வசனத்துல ராஜாவே உமக்கு சித்தமா இருந்தா, பிரியமா இருந்தா, உங்களுக்கு விருப்பமா இருந்தா, உங்க சமூகத்துல எனக்கு தயை கிடைச்சதானா என் பிதாக்கள் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்பணும். என்ன நீங்க அனுப்புங்க, என்னை நீர் அனுப்பும். என்னை அனுப்புங்க, யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லாம என்னை அனுப்புங்க. நான் போய் என்ன செய்ய விரும்புறேன்? பட்டணத்தை கட்ட விரும்புறேன். அந்த 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 பாலா போனதை திரும்ப கட்டணும். அப்போ ராஜஸ்ரீயும் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார். அந்த ராஜஸ்ரீ எஸ்தரா இருக்குமோ அப்படின்னு ஒரு 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 கேள்வி இருக்குது. அது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால எஸ்தரா இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வியும் அதுல தொக்கி இருக்கிறது இருக்கலாம். சரி, உட்கார்ந்துருந்தா. ராஜா என்னை பார்த்து கேட்கிறாரு, உன் பிரயாணம் எத்தனை நாள் ஆகும்? நீ எத்தனை நாள் ஆகும்? நீ எப்போ திரும்பி வருவான்னு கேட்குற. உடனே பாருங்க, இந்த 4 மாசம் ஜெப நேரத்துல ஒருவேளை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா எவ்வளவு நாள் நமக்கு லீவுன்னு கேட்டு எடுக்கலாம், என்னென்ன வேலை செய்யலாம், அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு இவன் கேட்ட கேள்வி. எப்போ திரும்பி வருவாய்? அவன் இவ்வளவு காலம் செல்லும் என்று அவன் எப்போ திரும்பி வருவான்? உனக்கு எவ்வளவு நாள் லீவ் வேணும்? இந்த வேலையை முடிப்பதற்கு உனக்கு எவ்வளவு நாள் வேணும்? கிளீனா நாளை சொல்றான். அப்போ என்னை அனுப்ப. அப்போ சொல்ற அவன் இவ்வளவு நாள் சொல்றான், எனக்கு இத்தனை மாசம் வேணும்னு கேட்கிறான். உடனே அவர் சித்தமாயிற்று, அனுப்ப சித்தமாயிற்று. பாருங்க, அவன் அதுக்கப்புறம் அவர் கேட்காத கேள்வி எவ்வளவு காலம் கேட்டாரு. அவர் கேட்காத கேள்வி என்ன, எவ்வளவு பணம் செலவாகும்னு கேட்கல. இவன் சொல்றான் எவ்வளவு பணம் செலவாகுங்கிறதையும் அவன் அங்க சொல்றான். பாருங்க, என்ன செலவுகளை அவன் சொல்லுகிறத பாக்குறான். அவன் செலவுகளை சொன்னது மட்டும் இல்ல, அங்க இருக்கிறதான அனுமதி பத்திர கடிதங்களையும் கேட்டு வாங்குறான் அவன். அப்போ அது பாதுகாப்பையும் கேட்கிறான். அதுல உள்ள எல்லாத்தையும் எனக்கு என்ன செய்யணும், ஒரு கடிதம் தாங்க, ரெக்கமெண்டேஷன் கடிதம் கேட்கிறான். அது எல்லாம் தேவனுடைய தயவுள்ள கரம் இந்த நெகேமியா மேல இருந்ததுனால இவன் கேட்டதெல்லாம் அவர்கள் செய்தார். அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்கள் ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் என கொடுக்கும்படி அந்த பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான், யார் யாருக்கெல்லாம் கடிதம் வாங்கணும். பாருங்க, 4 மாசம் ஜெப நேரத்துல அவன் என்ன செஞ்சிருக்கான்னா, அவன் அந்த ஜெபமும் அவன் தேவனோடு கூட பேசி பேசி என்னென்ன செய்யப்பட வேண்டுங்கிறத அவன் தீர்மானித்து, அதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்கிறத தீர்மானிச்சான், எவ்வளவு பணம் தேவைங்கிறதையும் தீர்மானிச்சான், அதுக்கு என்னென்ன வகையான கடிதங்களும் அனுமதிகளும் பெற வேண்டுங்கிறத தீர்மானித்தான், அங்கீகாரத்தை தீர்மானித்தான், அதற்கு என்னென்ன செய்யப்பட வேண்டுங்கிறதெல்லாம் ஓரளவு அந்த வேலை செய்யப்பட வேண்டிய வேலைகள், சேர்க்கப்பட வேண்டிய மக்கள் கூட்டங்களை அவன் தீர்மானிச்சான். இவன் கேட்ட மாதிரி ராஜா என்ன செய்தாரு, அவனுக்கு கட்டளையிட்டான். அப்படி அவன் நதிக்கு அப்புறத்துக்கு தேசாதிபதிக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை கொடுக்குற பரப்பிட்டு வந்துட்டான். அப்போ ராஜாவும் என்னோடு கூட இராணுவ சேவைக்காரரும் குதிரை வீரரையும் ராஜா அனுப்பியிருக்கார். கொஞ்சம் பேரையும் உதவி செய்யறதுக்கான அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களும், இவனும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறான்ல, இவனையும் அஃபீஷியலாகவே, அதாவது அதிகாரப்பூர்வமாகவே அவனை அனுப்பி வைக்கிறாரு. அவனுக்கு அந்த மாதம் இந்த லீவு சம்பளம்லாம் அவனுக்கு உண்டு. சம்பளத்தோடு கூடிய ஒரு பொறுப்போடு கூட அதிகாரியாக அவர் அனுப்புகிறார், குதிரை வீரரை அனுப்புகிறார். இதை ஓரானாகிய சன்பல்லாத்து, அம்மோனியா, தொபியான ஊழியக்காரங்களை கேட்டு இஸ்ரவேலின் புத்தரின் நன்மையை விசாரிக்க வந்தான் என்பதால் விசனமாச்சு. பாருங்க, இவன் போய் வேலையை ஆரம்பிக்கல, இவன் என்ன வேலை செய்ய போறாங்கிறதையும் இவன் அவங்களுக்கு வெளியே சொல்லலை. ஆனாலும் ஒருத்தன் இந்த மாதிரி அதிகாரி வந்திருக்கான், உதவி செய்யறதுக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனேயே பிரச்சனை வந்துடுறத பார்க்குறோம். உங்கள் மனதில் நீங்கள் நன்மை செய்யணும்னு தீர்மானம் எடுக்கும் போதே அதை செய்வதற்கான தடையை பிசாசு உண்டாக்கிட்டே இருக்கிறான். கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் நீங்க முன்னேறி போகும்போது, தேவனுக்காக ஒன்று செய்யணும் நீங்க திட்டமிட்டு ஜெபிக்கும் போது, பிசாசனுடையதான கிரியைகளை அங்கே அசைகிறத பார்க்கிறோம். தேவனுடைய கரம் அசைகிறது. தேவன் தம்முடைய ஜனங்களின் இருதயத்தை அசைக்கிறார். அதே மாதிரி எதிரிகளின் கூடாரங்களும் கொட்டாரங்களும் அசைய பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கரம் அசைக்கிறது. கர்த்தருடைய கரம் ஜனங்களுடைய இருதயத்தை அசைக்கிறது, ஒருங்கிணைக்கிறது. அதே சமயம் அவன் சத்துருவின் கொட்டாரங்களிலேயும் கூடாரங்களிலேயும் கலக்கத்தை ஆண்டவர் அங்கேயும் ஒரு அசைவு உண்டார்.
அப்போ வந்தால் அவங்களுக்கு விசனமாக இருக்குது. ஒரு மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். எழுப்புதல் வரும்போது எதிர்ப்புகள் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனாலும் எழுப்புதல் எதிர்ப்புகளை முழுங்கிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்புறம் எருசலேம் போறாரு. 3 நாள் அமைதியா 3 நாள் இருந்தாருங்கிறாரு. 3 நாள் ஜெபிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆட்களை கொஞ்சம் கூட்டி சேர்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் சில மனுஷரை கூட்டி கொண்டு கொஞ்சம் பேரை சேர்த்துட்டு ராத்திரியில் இருந்து நகர சோதனை செய்கிறாங்க. இதுதான் இந்த மேப்பிங் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த மேப்பிங், சிட்டி மேப்பிங். நம்ம போகிறதான ஏரியா மேப்பிங் எடுக்கணும். ஊழியம் செய்கிற இடத்த பற்றியான ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி தகவல்களை சேகரிக்கணும்னு சொல்கிறாங்களே, அது இதில் அர்த்தம். நகர சோதனை செய்கிறாரு. ஆனாலும் எருசலேமுக்கு செய்யும்படி என் தேவன் மனதில் வைத்ததை ஒருவருக்கு அறிவு. அப்போ 4 மாதம் ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு என்னென்ன செய்யணும்னு மனதில் கொடுத்துருக்கிறாரு. அதை அவர் எழுத்து வடிவிலையும் அதை கொண்டாந்து வச்சிருக்காரு. யாருக்கும் சொல்லலை. அவர் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறு ஒரு மிருகமும் என்னோட இருந்தது இல்லையா. அப்போ சில ஆட்களை கூட்டிட்டு போறாரு. சில இடங்களுக்கு போகும்போது இந்த மனிதர்களே வர முடியாத அளவுக்குள்ள இடத்துலையும் போய் பார்க்குறாரு. ராத்திரி பள்ளத்தாக்கு வாசல் வரைக்கும் போயிருக்கிறாரு. வலு சர்ப்பத்தருவை கடந்து குப்பமேட்டு வாசலுக்கு வந்திருக்கிறாரு. எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுற்றப்பட்ட வாசலையும் பார்வையிடுறாரு. ஊரணி வாசல் வரைக்கும் போறாரு. ராஜாவின் குளத்தண்டைக்கு போறாரு. ஏறி இருந்த மிருகம் அங்கே வர முடியல. அப்போ அந்த அளவுக்கு கல்லுகள் உடைஞ்சி கிடக்குது. மிருகம் கழுத மேலே ஏறி போக முடியாது. அப்போ நடந்து தான் தாண்டி ஜம்ப் பண்ணி போய் அந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு. என்னென்ன வேலை செய்யப்பட வேண்டும், என்னென்ன தேவைகள் அங்கே இருக்குது, என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்க வேணுங்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே இருந்து ஜெபித்த ஒன்று நேரடியாக இடத்துல வந்து இதுதான் ஜெப நடைக்கு காரணமாக இருப்பதும் இந்த ஒரு நெகேமியாவின் 2ஆம் அதிகாரத்தில் இந்த நெகேமியா சுற்றி பார்த்தது, நகர சோதனை செய்ததுடைய விளைவிப்பா. எல்லாம் போகிறான். அவன் போனது, அவன் செய்தது, அவன் போய் போனது, பார்த்தது, அதன் அடிப்படையில் இவன் செய்ய தீர்மானித்தது அதிகாரிகள் ஒருவருக்கு தெரியாது. அது வரையிலேயும் நான் யூதராகிலும் ஆசாரிகள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகவும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகவும் ஒன்றும் அறிவிக்கல. சில காரியங்களை ரகசியமாகவே செய்யுங்க. ரகசியங்கிறது ஒரு கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் வெளிப்பட்டுரும். சில ரகசியங்கள் 7 நாள் இருக்கும். சில ரகசியங்கள் 24 மணி நேரம், அதுக்கப்புறம் 25ஆம் மணி நேரத்தை தெரிஞ்சிடும். சில ரகசியங்கள் அதிகபட்சம் 7 நாட்கள், சில ரகசியங்கள் 31 நாட்கள், சில ரகசியங்கள் 1 வருடம், சில ரகசியங்கள் நீண்ட காலம் போகலாம். ஆனால் எப்படி ஒரு ரகசியங்கள் ஒரு நாள் என்ன செய்யும், வெளிப்பட்டு தான் ஆகணும். ஆனால் அந்த ஆரம்ப நிலையிலேயே உடனடியாக மற்றவங்களை எத்தனையோ கற்பனை பண்ணிட்டு எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் உடனடியாகவே என்ன செய்ய போகிறங்கிறத முழுமையாக அவன் என்ன செய்யவில்லை. அவன் முதல்ல தான் தனிப்பட்ட முறையில் அதனுடையதான அந்த எல்லா கேள்விகளுக்கு கேட்க போற கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். அதுக்கப்புறம் 17ஆம் வசனத்துல எல்லாரையும் கூப்பிட்டு எருசலேம் பாழா இருக்கிறதும் வாசல் அக்கினியா சுற்றிருக்கப்பட்டிருக்கிறதும் நாம இருக்கிற சிறுமையும் பார்க்குறீங்களே. நம்ம சில நேரங்களில் வேலையை பத்தி கேள்விப்பட்டதை வச்சு ஒரு முடிவு வரக்கூடாது. நேரடியான கள பணி அப்படிங்கிறாங்க. கள ஆய்வு. அப்ப அந்த களத்தை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இனி நிந்தைக்குள்ளாதபடி எருசலேமத்தை கட்டுவோம் வாங்க சொன்ன உடனே தேவனுடைய கரம் என் மேல இருந்ததுனால, அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, தேவனுடைய கிருபையும் கரம் என் கீழ இருந்ததுனால ராஜா என்னுடைய சொன்ன வார்த்தையையும் நான் உங்களுக்கு கரம் இருக்கிறத சொன்னேன். ராஜான் வார்த்தையை சொன்னேன், எழுந்து கட்டுவோம் வாங்கன்னு சொல்லி தங்கள் நல்ல வேலைக்கு தன் கைகளை அவர்கள் திடப்படுத்தினாங்களா. அவங்க கையும் திடப்படுத்தினாங்க, எனக்கும் ஒத்தாசை பண்ணாங்க. இப்போ இந்த வேலையெல்லாம் சொல்லும் போது ஓரானிய சன்பல்லத்தும் அம்மோனிய தொபியாவும் இங்க உள்ளதான் கிடக்குறாங்க. அவனு என்ன செய்றாங்க, அவனும் அப்புறம் அரபியனான கேஷம்ங்கிறவனும் எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்யற இந்த காரியம் என்ன, ராஜாவுக்கு ரொம்ப கலகம் பண்றீங்களா, என்ன அலங்கத்தை கட்ட பாக்குறீங்களா, இது செய்யறது நியாயமா அப்படின்னு அவன் பேச ஆரம்பிக்கிறான். ராஜாவின் கட்டளையில தான் வந்திருக்கேங்கிறது அவங்களுக்கு சரியானபடி தெரியவில்லை. சொல்லுகிறதை பார்க்க கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குது சிஸ்டர், பிரதர், உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அன்பு சகோதரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நெகேமியாக்களே, அலங்கத்தை கட்டும் நெகேமியாக்களே, ஆலயத்தை கட்டும் செருபாபேல்களே, கர்த்தருடைய திருச்சபையை கட்டுகிற ஊழியக்காரர்களே, தேவனுடைய ராஜ்ய பணிக்காக செயலாற்றுகிற அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், ஹல்லேலூயா, போதகர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சாதகமான ஆட்களை கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
அதே சமயம் எதிர்க்கும் ஜனங்களும் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். பயப்படாதிருங்கள், கர்த்தருடைய கரம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ, கர்த்தர்கள் மனதில் கொடுத்த அந்த தரிசனத்தை நிச்சயமாய் நிறைவேற பண்ணுவார். தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் கைகளை இன்று திடப்படுத்துவாராக. உங்கள் கைகள் திடப்படுவதாக. உங்களோடு இருக்கிற அவருடைய இருதயங்கள் ஸ்திரப்படுவதாக. ஆமேன், ஆமேன். God bless you.